வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுகிரகம். அடுத்து நமது கருத்தரங்கில் சிறப்பு பேச்சாளராக கரூரை சேர்ந்த திரு சூரியன் சுந்தராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சார், ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். காலப்புருஷனுக்கு 2ஆம் வீட்டில் உச்சமடைகிற கிரகம் யார் சார்? சந்திரன் தானே. தினசரி வருமானத்தை கொடுக்கறது சந்திரன் தானே. சந்திரனுடைய 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் அஸ்தமா, அது 6ஆம் பாவமா. அதுக்குரிய சிம்பிள் கை தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா 12 ராசிக்காரங்களுக்கும் நிறைய வருமானம் வரும் சார். நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு இது 100% பொருந்தது, ஜோதிடர்களுக்கு 95% பொருந்தது. கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. நமக்கு தினசரி வருமானம் வரும். கை தட்டுங்க. இந்த கருத்தரங்கம் முடிச்சுட்டு வீட்டில் போய் நீங்கள் ஆஃபீஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு அபரிதமான செல்வம் கண்டிப்பாக வரும். தொடர்ச்சியாக கை தட்டிக்கிட்டே இருங்க. ஐயா, சிம்ம ராசிக்கு 2ஆம் இடம் என்ன? சிம்ம ராசிக்கு 2ல் சுக்கிரன் நீசமாக போடுறாரு. ஆனால் இருந்தாலும் அங்கே அஸ்த நட்சத்திரம் இருக்குது. அப்போ சிம்ம ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிங்க. அப்போ இந்த அரசியல்வாதிகளுக்கு கை தட்டுனா பேரும் புகழ் கிடைக்கிது, பணம் கிடைக்கிது. அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியில் ஜொலிக்கிறாங்க. அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்டு இருக்கிறனால கை தட்டுறதுனால அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்து சிறப்பு பேச்சாளராக திரு சூரியன் சுந்தராஜன் ஐயா அவர்களை பேச, சார ஜோதிடத்தின் சூட்சமங்களை பேச அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மேகநாதன் சார், இப்போ தான் வந்தீங்களா? ரைட். அகத்தியர் ஜோதிட வித்தாலியா நடத்தும் 4வது மாத ஜோதிட கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுக்க வெளியூர் வெளி மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே பெருந்தகைகள் தான், ஜோதிட ஜாம்பவான்கள் தான். அவங்களாம் மேடையில் நின்று அவங்கள நம்ம பார்த்தாவே நமக்கு ஒரு ப்ளஸ் கிடைக்கும். 2வது அவங்க பேசுனா அந்த கருத்துக்களை எடுத்தோம்னா அதோட ப்ளஸ் கிடைக்கும். அதனால் மீட்டிங் வர்றது வேஸ்ட்டுன்னு யாரும் நினைக்காதீங்க. இது மாதிரி குருவனுடைய பார்வை கிடைச்சாவே குரு பார்வை கிடைச்ச மாதிரி நமக்கு சில சகாயங்கள் கிடைக்கும். அதனால் நான் 2014 தமிழ்நாட்டில் எங்கே மீட்டிங்கு போட்டாலும் நான் போயிடுவேன். இப்போ மதுரை, விருதுநகர், ஜாம்பவான் சுவாமிகள் அது மாதிரிலாம் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி மீட்டிங்னா போயிட்டு வந்துடுவேன். அதெல்லாம் போயிட்டு வந்ததுனால அவ்வளோ பேருடைய ஆகர்ஷண சக்தி என் உடம்புக்குள் எனக்கு தெரியாமல் உள்ளார பூந்ததுனால இன்றைக்கி 15-20 மேடைகள் பேசி 72,000 பேர் எனக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அவ்வளோ பேத்தில் டெய்லி 15 பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா இதனால தான் வந்தது. மீட்டிங்கு போகிறோம், சும்மா உட்காந்துட்டு வரோம் அப்படின்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து இப்போ வந்திருக்கிறவங்க ரைட்டு, வந்திருக்கிறவங்க வேறு எங்கே மீட்டிங் போட்டாலும் போங்க. புதுசாக வராத இருக்கிறவங்களுக்கும் ஆலோசனை சொல்லி வர சொல்லுங்கள். அவங்களும் இது மாதிரி பார்த்து அவங்களுடைய ஆகர்ஷண சக்தியை வாங்கும்போது நம்ம ஒரு பெரிய அளவுக்கு சைன் பண்ணலாம். நமக்கு இதுதான் தொழிலுன்னு சொல்லி வந்தாச்சு. அப்புறம் அதில் தானே நம்ம முழுமையாக கவனத்தை செலுத்தணும். மந்திரம் சொல்லணும், சாமி கும்பிடணும், வழிபாடுகளை முறையாக பண்ணணும், ஆண்டோர்களை மதிக்கணும், சான்றோர்களை வணங்கணும், அவங்களுடைய சொற்படி கேட்கணும். இதெல்லாம் நம்ம நடைமுறையில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஜோதிடம் சிறப்பாக பழிக்கும். பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு எடுத்து கொடுக்கும். அந்த வழியில் நம்ம வெற்றி பெற்றுட்டு போகலாம். இப்போ மேடையில் வீற்றக்கூடிய அத்தனை பெருந்தகைகளுடைய அவர்களெல்லாம் வணங்கி அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று முன்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய அனைவருடைய பாதங்களையும் வணங்கி உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று என் உரையை ஆரம்பிக்கின்றேன். இங்கே எல்லாம் நிறைய பேர் பேசுகிறதுக்கு இருக்கிறதுனால ஒரு சிம்பிளாக முடிக்கிறேன். அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எதுவும் தடுமாற வேண்டாம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு விருச்சக லக்கணம் குருவனுடைய சாரம் விசாக நட்சத்திரத்தில் நின்றுச்சுன்னா அந்த குரு எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். அந்த குரு 5ல் நின்று அவர் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தால் இந்த ஜாதகர் இந்த பிறவி முழுதும் நல்ல பலனை அனுபவிப்பதற்காக பிறந்திருக்கிறார்னு சொல்லி எடுத்துக்கணும்.
விருச்சக லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து அவர் குருசாரம் பெற்று அந்த குரு 5ல் அவர் சுயசாரம் பெற்றிருந்தால் இவருக்கு வாகனம் வீடு வசதிகள் வலுவாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இவருக்கு 10க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 10ஆம் பாவகத்திலே அமர்ந்து சுயசாரம் பெற்றிருந்தால் தொழில் சிறப்பாக இருக்கிறது என்று அர்த்தம். இப்போ 3 ப்ளஸ் சொல்லியிருக்கிறேன், அதே லக்கணம் தான், 3 மைனஸ் சொல்கிறேன். லக்கணம் புதன் சாரம் வாங்கி புதன் 8ல் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 8ஆம் இடத்து பலனை லக்கணத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பார். எதில்? சம்பூர்ண ராமாயணத்திலே மகாபாரத்தில் மகாவிஷ்ணு துரோபதிக்கு சேலை கொடுத்துக்கிட்டே இருப்பார்ல, அது மாதிரி 8ஆம் இடத்து பலனை லக்கணத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ விருச்சக லக்கணத்துக்கு லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி புதனாக இருந்து புதன் 8ஆம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுதும் கோர்ட்டுக்கு போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், ஆக்சிடென்ட் ஆகணும், கை ஓடினும் காலி ஓடினும், அவமானப்படணும், கேவலப்படணும், கஷ்டப்படனை இஷ்டம் போல் அனுபவிக்கணும். கஷ்டப்பலனை இஷ்டம் போல் அனுபவிக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்தை தொட்டுக்கிட்டு இறுதி காலம் வரல அவருக்கு அப்படி தான் போகும். எங்கே போனாலும் அது நடக்கலை, அது தோல்வி அடைஞ்சிருச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நான் எதிர்பார்த்துட்டு போனது 30,000 ரூபா சம்பளம், அவங்க கொடுக்குறது 25,000, கேட்டால் தகராறு வருது, எத்தனை கம்பெனி தான் மாற்றுறது சரின்ட்டு ஒரு இதில் இருக்கிறோம் அப்படின்ட்டு வாழ்க்கையில் ஒரு நிம்மதிங்கிறது அவருக்கு கிடைக்காத போயிடும். அதே லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி இவர் சனி பகவானாக இருந்து சனி நேசம் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோக்குன்னு அவமானங்கள் படணும், எவ்வளோக்குன்னு சங்கடம் படணும், எவ்வளோக்குன்னு கேவலப்படணும். சமுதாயத்தில் எந்த அளவுக்கு எங்கேயோ ஒன்று நடந்திருக்குது, நடக்காமல் அங்கே வராது விசில், ரைட்டுங்களா? அந்த அளவுக்கு சிரமங்களை அவர் அனுபவிச்சு ஆகணும்னு அர்த்தம். அதனால் எந்த ஒரு ஜாதருக்கும் லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி நேசம் அடைந்தால் சொந்த காலில் நிற்க முடியாது, பிறரை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க வாழணும். அந்த விஷயத்தை கற்றுக்கங்க. லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி நேசம் பெற்றவங்க சொந்த தொழில் செய்யாதீங்க, எங்கேயும் முன்னாடி போய் நிற்காதீங்க, ஓரமான பெஞ்சில் உட்காந்துக்காங்க, ஓரமாக உட்காந்து டீ குடிங்க, காப்பி குடிங்க, முன்னிலை வைக்கிறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா எனக்கு தெரியாதப்பான்னு ஒதுங்கிக்கங்க, அது உங்களுக்கு நல்லது. முன்னாடி போனோம்னா அதில் சில அவமானங்களையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து விடும். நீசம் என்றால் சாக்கடை, அது மேலே விழுந்துட்டோம்னாவோ அது மேலே தெரிச்சாவோ பார்க்குறவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. அதனால் லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி ஒருத்தரை வச்சுக்கிட்டு நான் எதுக்கு ஜாதகத்துக்கு வந்தாங்க என்னென்ன எல்லா பாயிண்ட்டும் பூரா சொல்லிவிடுவேன். சரிங்களா? இப்போ அந்த சாரங்கள் அடிப்படையில் சும்மா ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். மேச லக்கணம் 10ல் சனி சந்திரசாரம் வாங்கி சந்திரன் 11ல் நின்னார். மேச லக்கணத்துக்கு 10ல் சனி தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். சாரம் கொடுத்தவர் யார்? சந்திரன். சந்திரன் அமர்ந்த பாவகம் பாதகம். அப்போ கோல் நின்ற பாவகம் 10, சாரநாதன் அமர்ந்த பாவகம் 11. அந்த பாவகம் பாதகமாக இருப்பதனால் பாதகத்தை 10ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் அனுப்பிவிட்டார். ஆகையினால் இந்த ஜாதகர் நின்றுக்கிட்டே பார்க்குற வேலையா ஓடிக்கிட்டே பார்க்குற வேலையான்னு கேட்டேன். பேங்கில் துப்பாக்கி வச்சுட்டு இந்தாண்டி அந்தாண்டி நடந்துகிட்ருக்கிற வேலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் ஜாதகம். சரிங்களா? அதே ரிஷப லக்கணம், எல்லாம் கவனமாக கேளுங்க. ரிஷப லக்கணம் 12ஆம் இடத்துல செவ்வாய், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்குது. இது எப்படி பலன் எடுத்துருக்கிறதுன்னு தயவுசெய்து யூடியூப்பில் 1 more டைம் போட்டு கேளுங்க. திருவள்ளுவர் உலகத்தை 1.25 அடியில் அளந்தார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகன்னு 1.25 அடியில் அளந்தார். நான் 6 ஸ்டெப்பில் இந்த ஜோதிடத்தை அளந்து வச்சுட்டேன். சரிங்களா? கடலுன்னு சொல்லுவாங்க, கடலுன்னு சொல்லட்டும், மலைன்னு சொல்லுவாங்க, மலைன்னு சொல்லட்டும், எனக்கு 6 ஸ்டெப்பு போதும். அதிலே நான் பட்டாசு கிளப்பிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் எல்லாம் தெரிஞ்சவங்கிற அளவில் நான் சொல்ல வரல. 75% நம்மளால் சொல்ல முடியும். நான் சிவனும் அல்ல, பிரம்மனும் அல்ல, விஷ்ணுவும் அல்ல. எனக்கு மேலே மும்மூர்த்திகளுடைய செயல்பாடுகள் 25% இருக்குது. அதை அவர்கிட்ட விட்டுவிடுவேன், அவர் அதை பார்த்துக்கவார். முழுசாக சொன்னால் அவர் கோச்சிக்கவார். என்னவதெல்லாம் நினைத்தால் ஈசன் ஒன்றையாது. கரெக்டுங்களா இல்லையா? இப்போ பாருங்கள், ரிஷப லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் 1, சுக்கிரன் 1, சனி 1. இந்த 12ஆம் இடங்கிறது நம்மளுடைய பாதம். பாதத்தில் 6ஆம் அதிபதி சுக்கிரன் உட்காந்துருக்கிறார். செவ்வாய் வாங்கின சாரம் சுக்கிர சாரம். சுக்கிரன் 6ஆம் இடத்து ரோகத்தை 12ஆம் இடத்துல வெளிப்படுத்துறதுக்கு உட்காந்துருக்கிறார். கோல் என்ற பாவகம் 12, சாரநாதன் அமர்ந்த பாவகம் 12, சாரநாதனுடைய சொந்த பாவகம் 6. அப்போ 6ஆம் இடம் ரோகம் கால் பாதத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். சனி பகவான் கேது சாரம். கேது 11ல். அந்த கேது வாங்கின சாரம் புதன் சாரம். புதனும் 11ல். இப்போ புதனுடைய நிலைமை என்ன? நீசம். புதனுடைய அந்த 11ஆம் பாவகம் நம்ம உடம்புல எந்த இடம்? கெண்டக்கால்.
கெண்டைக்காலில் வந்து அந்த இது சனி வாங்கின சாரம் கேது, கேது வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ சனியினுடைய நிலைமை என்ன? நீசம். கசகசன்னு கால் போச்சான்னு சொல்லி கேட்டேன். அல்லது காலில் வந்து கருப்பாக பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் கால் யானை கால் மாதிரி திம்முன்னு இருக்குதான்னு கேட்டேன். அதே மாதிரி தான் தம்பி இருக்குன்னாரு. அவருக்கு வயசு 86 வயசு. நாகர்கோயிலில் இருக்கார் அவர். டேட் ஆஃப் பர்த் டைம் என்கிட்ட இருக்குது. இப்போ இது எப்படி பலன் எடுத்துருக்கிறோம்னா, 12ஆம் இடம் நமக்கு பாதம், அங்கே வந்து செவ்வாய் இருக்கிறாரு. அவர் சுக்கிரசாரம், சுக்கிரனும் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் 6 வந்து 12ஆம் இடத்தை தொடுறதுனால பாதத்துக்கு ஒரு ரிப்பேர் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்தாச்சு. சனி வந்து அந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி, அவர் வந்து நேசம் அடைஞ்சிட்டாரு. நேசத்தை யார்கிட்ட கொடுத்தாருன்னா கேதுகிட்ட கொடுத்தாரு. கேது வச்சிருக்கக்கூடிய இடம் வந்து 11ஆம் இடம். அவர் யார்கிட்ட கொடுத்தாருன்னா புதன்கிட்ட கொடுத்தாரு. அந்த புதனும் வந்து நேசம். ஆகையினால கெண்டைக்காலில் இருந்து பாதம் வரையிலும் உங்கள் காலில் வந்து பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் சனினா வந்து ஒன்று கருப்பாக இருக்கணும் அல்லது கால் வந்து வெட்டி எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் கேட்டாங்களான்னு கேட்டேன். எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் வந்து அது வெட்டி எடுத்தோம்னா வயசான காலத்தில் பிரச்சனை ஆகிடும், இருக்கிற வரையில் ஓட்டுன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவர் ஆயுள் பலனை கேட்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் ஆயுள் பலனை கேட்கும்போது நம்ம என்ன சொல்லணும்? பின் பாயிண்டில் சொல்லக்கூடாது. அவங்க ஒன்று நினச்சிட்டு கேட்பாங்க, ஆயுள் வந்து நம்ம 3 வருஷத்துக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகணுமே வழி அதிகமாகவும் சொல்லக்கூடாது, கம்மியாகவும் சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து அவங்க மைண்டில் செட் ஆச்சுன்னா அது அதுவாகவே மாறிவிடும். இந்த இடத்துல எல்லா ஜோசியர்களும் கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க. ஆயுள் விஷயத்தை பற்றி பிறப்பும் இறப்பும் அவன் கையில், அவன் தான் பார்க்கணும். என்கிட்ட கேட்பாங்க, ஆயுள் எப்போங்க, ஆயுள் எவ்வளோ நாளைக்கு இருக்குதும்மா, கெட்டதை கேட்டு வாங்காதியாம்ப. கரெக்டாக இல்லைங்களா? கெட்டதை கேட்டு வாங்காதீர்கள். நான் ஒன்று சொல்லி அது நடந்து ஜோசியர் சொன்னதுனால தான் நடந்ததுன்னு சொன்னோம்னா அது தப்பு. அதனால் பிறப்பும் இறப்பும் வந்து அவர் கையில் இருக்கனால நம்ம ஒரு தோராயமாக அவங்களுக்கு வந்து நம்ம பலன்களை சொல்லிவிடணும். இப்போ நேற்று வந்து பெங்களூர்லேருந்து ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகம் என்கிட்ட அவங்க ஃபோனில் கேட்கும்போது டிவியில் வந்து ஒருத்தனை அடித்து போலீஸ்காரன் பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நான் உடனே சொன்னேன், உங்கள் பையனுக்கு அடித்து போலீஸ் இழுத்துட்டு போயிடுச்சான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஜாதகமே கொடுக்காமல் சொல்கிறீங்கன்னாங்க. சகுன நிமித்தத்தின் அடிப்படையில் சொன்னோமா அப்படின்னு. சரி ஜாதகம் அனுப்புகிறேன் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்புறமேல ஜாதகம் பார்த்தோம்னா கடக லக்கணம். லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவன் 8ல். யார்? புதன் வந்து 8ல் நிற்கிறார். இப்போ வந்து அவருக்கு நடக்கக்கூடிய திசை வந்து சனி திசையில் சுக்கிர புத்தி நடக்குது. இந்த சுக்கிர புத்தி வந்து பார்த்திங்கன்னா 7ல் கேதோடு நிற்கிறார். இவருக்கு வந்து சனி வந்து 10ல் 8க்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 10ல் நேசமாயிட்டார். நல்லா கேட்டுக்கங்க, கடக லக்கணத்துக்கு 7க்கு அதிபதியும் சனி தான், 8க்கு அதிபதியும் சனி தான். 10ல் நின்று சுக்கிரசாரம் பெற்று சுக்கிரன் 7ல் கேதோடு நிற்கிறார். லக்கணத்தில் வந்து ராகு நிற்கிறார். இப்போ வந்து எதனால் போனான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு பொண்ணு விஷயத்தினால, அதாவது பெண் நண்பர்கள் ஆண் நண்பர்கள் இவங்கள் மூலியமாக இவர் வந்து அந்த வழக்காடு மன்றத்துக்கு செல்லணுங்கிற விதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுனாங்க. ஒரு பொண்ணை 2 பேர் காதல் பண்ணி அதில் பொறாமல் பிடிச்சவன் வசதி வாய்ப்பு உள்ளவன் காசை கொடுத்து இவனை இந்த உள்ளார தள்ளி விட்டாங்களான்னு கேட்டேன். அதே தாப்பா நடந்துருச்சு. நாங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம்? நாங்கள் அப்புறமேலே பார்த்தா 10ல் இருக்கக்கூடிய சனி வந்து சுக்கிரசாரம் வாங்கியிருந்தது. ஒரு பிராமின் வைக்கல வச்சு நீங்கள் ஓகே பண்ணி அவனை ரிலீஸ் பண்ணி கொண்டாந்துடலாம். இந்த அந்தரம் வந்து அதாவது 11வது மாதம் வரலாம் அந்தரம் நடக்குது. அதுக்குள்ளார அவர் வெளியில் வந்துடுவார்னு சொன்னேன். வந்துட்டார்னா என்ன பண்ணுவார்? நாங்கள் அடுத்தது புதன் அந்தரம். லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவன் 8ல் தூக்கு போட்டு செத்து போயிடுவார் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, என் பையன் என்ன சொன்னானோ அது நீயும் சொல்கிறேன்ட்டு அழுதுட்டு 10 நிமிஷம் வரலும் ஃபோனை கட் பண்ணிடுச்சு. கட் பண்ணலை, இருக்குது, அது அழுவுறதை கேட்கவா நம்ப இருக்கிறோம். உடனே நான் கட் பண்ணிட்டேன். 15 நிமிஷம் கழித்து திருப்பியும் கேட்டுச்சு, செத்தே போயிடுவானான்னு சொல்லி கேட்டுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குதுமா, அதன் மூலிமா காப்பாற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன். என்னன்னாங்க. அப்புறம் அதுக்குண்டான பரிகாரங்களை சொன்ன உடனே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வழிபாடு வைக்கிறது வைங்க, காலபைரவருக்கு வழிபாடு வைக்கிறத வைங்க. இதன் மூலியமாக அவருடைய ஆயுள்களை அவங்க 2 பேரும் பார்த்து நிர்ணயம் பண்ணிக்கவங்க. நீங்களும் நானும் நிர்ணயம் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு மன உறுதியும் தைரியத்தையும் கொடுத்தேன். அதுக்கு பின்னாடி அந்த அம்மா வந்து ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த அழுவாச்சி வந்து நிறுத்தியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து எல்லாம் வந்து இறைவனுடைய செயலில் தான் நடக்குது. அவருடைய ஆயுளை நானும் பிடிக்க முடியாது, கொடுக்க முடியாது. அவரும் வந்து பிடிக்க முடியாது, கொடுக்க முடியாது. சரிங்களா? அப்போ வந்து ஒரு பலன்கள் சொல்லும்போது இதே மாதிரி நமக்கு ஒரு காட்சியும் காணமும் நமக்கு வந்து கொடுக்குது. அதை வச்சு நம்ம சொன்னாவே அது ஒரு பெரிய வெற்றிகள் வந்து பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றிகளை கூறி
விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். வாழ்க நலமுடன். வணக்கம். நன்றிங்க ஐயா. சூரியன் சுந்தரராஜன் ஐயா சாரத்தை பற்றி பிடிச்சாருன்னா சும்மா கடன்னு தூக்கத்தில் கூட கேட்டால் கூட எந்திரிச்சு பட்டுன்னு பதில் சொல்லிடுவார். அந்தளவுக்கு வந்து அவர் மாணவர்களை உருவாக்கி விட்ருக்காரு. போன மாதம் முந்தின மாதம் சொன்ன அப்படி 6000 ஜோதிடர்களை உருவாக்கி விட்ருக்காரு. சரிங்களா? அந்த பெருமை ஐயாவை தான் சேரும். ஆனால் சிம்பிள் மனிதன் தான், எந்த ஒரு பந்தாவும் கிடையாது, சிம்பிளாகவே தான் இருப்பார். ஆனால் வெளியே தெரிவிக்க அதையும் காட்டிக்க மாட்டார். ஓகே, ஐயாவை பாராட்டி வேலூரை சேர்ந்த பாலா ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துவார்கள். திரு முகுந்தன் முரளி ஐயாவும் சேர்ந்து பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார்கள். வாழப்பாடி சங்க தலைவர் மாரப்பன் ஐயாவும் வந்து கௌரவப்படுத்துவார்கள்.